ஆனா நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றதுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? தவறி இருக்கிறீங்க. கூப்பிட்டு வந்திருக்கலாம் அநேகம் பேரா, பரவாயில்ல. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வாசிங்களா? பைபிள் யாரெல்லாம் எடுத்து வந்துருக்கிறீங்க? நிறைய பேர் பைபிள் எடுத்துருக்கீங்க. ஆனால் 1-2 பேர் பைபிள் எடுத்துருக்கா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்களா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதை யார் சொல்லியிருக்கா தெரியுமா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒரு வசனம் வாசித்தாங்க. இந்த வசனம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எதுல சொல்லப்பட்டிருக்கு? பைபிள். சொல்லுங்களேன், எதுல சொல்லப்பட்டிருக்கு? பைபிள் அப்படின்னா இது பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவர் சில வாக்கு பண்ணி இருக்கிறார், நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினால யார் வந்து எதை கேட்டாலும் நான் அதை என்ன செய்வேன். புரியுதா உங்களுக்கு? இயேசுன்னா யார் தெரியுமா? அவர் தான் இந்த சர்வ பூமிக்கும் ஆண்டவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர். அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் பாருங்களேன். ஒரு ஆண்டவர் மனிதர்களிடத்துல வந்து ஒரு வாக்கு பண்ணுகிறார், நீங்க என் நாமத்தினால கேட்கணும், ஆனா எதை கேட்டாலும் நான் அதை என்ன செய்வேன், தருவேங்கிறாரு. இப்ப உங்களுக்குலாம் நீடு தேவை என்ன? படிப்பு. தேர்வுக்கு போகிறோம், அடுத்த மேல் படிப்புக்கு போகணும், அடுத்த கிளாஸுக்கு போகணும், இதுல பாஸ் ஆகணும். அப்படிதானே? இதுல பாஸ் ஆகணும். இப்போ நம்முடைய ஒரு கேள்வி, நான் இது வரைக்கும் என்ன செய்யல? சரியா ஸ்கூலுக்கு போகல, நான் சரியா படிக்கல, எனக்கு நிறைய காரியங்கள், அதாவது அந்த சிலபஸை பற்றிய காரியங்கள் எல்லாம் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ நான் என்ன செய்யறது? பரீட்சை வரப்போகுது. இப்போ பிப்ரவரி ஆயிட்டு, மார்ச் ஏப்ரல் என்ன செஞ்சிடும், பரீட்சை வந்துடும். இப்போ நான் என்ன செய்வது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். யாருக்கும் அப்படி கேள்வி இருக்குதா? நீங்க சொல்ல மாட்டீங்க. இல்லைன்னா நல்லா படிச்சிருப்பீங்க, நீங்க பயம் இல்லாமல் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிச்சிருந்தாலும் ஒருவேளை அங்கே போய் நம்ம பரீட்சை பேப்பர் எடுத்து பார்க்கும் பொழுது அது முலாண்டு தேர்வு இல்லையா, ஆனுவல் எக்ஸாம் இல்லையா, அதனால அவங்க என்ன செஞ்சிருக்கோம், ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துல படிச்சுட்டு போனது கூட என்ன செஞ்சிடும், படிச்சுட்டு போனது கூட ஒரு சில நேரங்களில் என்ன செஞ்சிடும், மறந்துடும். இப்ப அது மறக்காம இருக்கிறதுக்கு தான் நீங்க ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்றாரு இல்லையா. அவர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார், ஒரு நியதி வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, எதெல்லாம் கேட்கலாம், எதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்னன்னா, உங்களுக்கு தேவையானதை நீங்க கேட்கலாம். என்ன கேட்கலாம்? உங்களுக்கு தேவையானதை கேட்கணும். நீங்க பேராசைப்பட்டு என்ன செய்யக்கூடாது. உங்களுக்காக நான் அப்படி பேசுறேன். அதுல பைபிள் சொல்லப்பட்ட மாதிரி நம்ம எடுத்து பேசலாம், உங்களுக்கு அது புரியாதுங்கிறதுனால எனக்கு என்ன தேவையோ அதை நான் என்ன செய்யலாம், கேட்கலாம். தவறே இல்லை, அந்த நிச்சயமா தருவார். தேவையானதை தருகிற ஆண்டவர். நீங்க பேராசைப்பட்டு நம்ம கேட்டோம்னா அதை அவர் என்ன செய்வதில்லை, கொடுப்பது இல்லை. அதனால நீங்க அதுல கவனம் செலுத்தணும். என்ன கேட்க போறோம்னு ஜோமன போது சொன்னாங்க, நம்மகிட்ட ஞானம் இல்லை, அல்லது ஞாபக சக்தி இல்லை, அறிவு இல்லை, படிச்ச பாடம் நமக்கு நிற்க மாட்டேங்குது மனசுல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய், அது தேவைப்படுகிற இடத்துல நீங்க இருந்தா நீங்க எந்த இடத்துல கேளுங்க, நான் சம்பூர்ணமாய் தருவேங்கிறாரு. எப்படி தருவாரா? நான் உங்களை மாதிரி 10 வயசுல படிச்ச வசனம் தான் தருவேன். எத்தனை வயசுல? 10 வயசுல படிச்ச வசனங்கள்லாம் நான் பைபிளை பார்க்காமலே சொல்லுவேன், இருப்பிடம் கூட சொல்லுவேன். எப்படி என்னால முடிஞ்சது அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். என்ன செஞ்சார்? கவனிக்கீங்களா பாப்பா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்கன்னா. பின்பு
ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு இந்த வேதத்தில் உள்ள வசனம் தான் அவருடைய பிரமாணம். இந்த பிரமாணங்களை என் மனதில் வைத்து, கவனிக்கிறீங்களா பசங்களா, பொண்ணுங்களா, பிள்ளைங்களா, மக்களே கவனிக்கிறீங்களா? என் இருதயத்துல நான் எழுத முடியாது. பார்க்க முடியுமா? இல்ல நீங்க யார் இருதயத்துல என்ன செய்ய முடியுமா? எழுத முடியுமா? முடியாது. ஆனா பைபிள் வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துல என் ஆண்டவர் வந்து என்ன செய்வாரா? எழுதுவாரா. இதை செய்யறதுக்கு வல்லமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. அவரால் மட்டும்தான் முடியும். நான் கூட சொல்றேன் இல்லையா, கூட பேசுறேன் இல்லையா, இப்படி வேத வசனங்களை என்னுடைய நிர்ணயத்துல எழுதின ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நீங்க நம்பணும். முதல்ல நான் வந்து உங்க முன்னால ஒரு சாட்சியா நிற்கிறேன். படிக்கிற பாடங்கள் உங்களுக்கு மனதில் ஒருவேளை நிற்பதற்கு அது சிரமமா இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்றும் செய்யணும். இது வரைக்கும் நீங்க எப்படி படிச்சீங்களோ தெரியல. ஆனா இனி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க ஆண்டவர் சொல்லுவாரு, இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்வேன், இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இதையே நீங்க நினைச்சிட்டு வருஷம் வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு சரியா போகாம, அல்லது பாடங்களை ஒழுங்கா படிக்காம, புஸ்தகத்தையே திறக்காம, நான் தேர்வுல போய் உட்கார்ந்து எழுதி ஜெயிச்சிடும், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார், அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது. ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார் பிரியமானவர்களே. இப்போ ஆபத்து, ஆண்டவர் சொல்ற ஆபத்துல என்ன நோக்கி நீ என்ன செய், கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. அது நிமித்தம் இன்னைக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறாரு. ஆனா நீங்க ஒரு ஒழுங்கு வச்சுக்கணும். ஸ்கூலுக்கு கரெக்டா போகணும். ஒருவேளை நீங்க வீட்டுல மட்டும் படிக்கிறது கூட ரெண்டாவது காரியம். ஆனா பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கும் போது, டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்கும் போது, அவங்க நடத்தும் போது நீங்க படிச்சிட்டீங்கன்னா, கவனிச்சிட்டீங்கன்னா போதும். நீங்க வீட்டுல வந்து படிக்கணும்னு கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையன் உண்டு, பள்ளிக்கூடத்துல படிக்கிறதோடு சரி, ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கும் போது கவனிக்கிறான் இல்லையா, அவ்வளவுதான் அவனுடைய படிப்பு. வீட்டில் போய் அவன் என்ன செய்ய மாட்டான், படிக்கவே மாட்டாங்க. அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எங்க கிளாஸ்ல. நாங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து என்ன செய்வோம், படிச்சுக்கிட்டே இருப்போம். அவன் வீட்டில் போய் என்ன செய்ய மாட்டான். நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன், நீங்க பைபிள் டெய்லி படிங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், உங்களுக்கு பைபிள் இல்லைன்னா நீங்க பாஸ்டர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க. புதிய படம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பைபிளை நீங்க வாசிங்க வச்சுக்கோங்க. நீங்க டெய்லி காலையில் ஒரு அதிகாரம் பைபிள் படிங்க. பைபிள் படிக்காம எந்த வேலையுமே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பைபிள் படிச்சீங்கன்னா, பைபிள் வேதம் சொல்லு. நீங்க வாசிக்கலாம், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். 3 வெவ்வேறு விதமா சொல்லப்பட்டிருக்கு. ஞானம், அறிவு, புத்தி. புரியுதா உங்களுக்கு? அறிவு அப்படின்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், அறிவா சம்பாதிச்சிருவாங்க. அறிவா சம்பாதிச்சதை ஞானமா சேர்த்து வைக்க மாட்டாங்க. சில மனிதர்கள் இருக்காங்க, அறிவா என்ன செஞ்சிருவாங்க, சம்பாதிச்சிருவாங்க, ஞானமா சேர்த்து வைக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றாரு, கர்த்தர் ஞானத்தை, அவர் ஞானத்தையும் தருவாரு. ஞானம் உள்ள பிள்ளைங்க பெற்றதுனால பெற்றோர் மகிழ்வாங்களாம். நம்ம அதை குறித்து கழிச்சு பார்க்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த ஞானத்தை யார் தர முடியும்? அவர் ஸ்பெஷல் ஞானம் வச்சிருக்கிறார். மெய் ஞானம் ஒன்று வச்சிருக்கிறார். என்ன ஞானம்? மெய் ஞானம். அதே 2ஆம் அதிகாரத்துல தான் சொல்லப்படும். கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வச்சிருக்கிறாரா. நீங்க நீதிமானோட பயப்பட தேவையில்ல. நீங்க விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு அது வேணுமா, கர்த்தர் தருவார். நீங்க பிரசங்கத்தை கவனிக்கணும், வார்த்தையை கவனிக்கணும். இதெல்லாம் விதைக்கிற காரியம் பிரியமானது. நீங்க இப்ப கவனிக்கலன்னா பிறகு நீங்க அதை தேடும் போது உங்களுக்கு அது கிடைக்காது. ஒரு காரியத்தை தேவன் சொல்ல வரும்போது நீங்க அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, அது இந்த பூமியில இந்த பைபிளை படிச்சு ஞானவான்களா மாறினவங்க தான் உண்டே ஒழிய, இந்த பைபிளை படிச்சு முட்டாளா போனவங்க யாருமே, நீங்க எந்த அறிவியல் கண்டுபிடிப்பா இருக்கட்டும், அது வேதத்தின் அடிப்படையில தான் இருக்க முடியுமா? எந்த அறிவியல் கண்டுபிடிப்பா இருக்கட்டும். அப்படியானா வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் வருமா. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அதான் சொன்னாங்க, நீங்க பைபிள் படிக்கணும்னு சொன்ன இல்லையா, அதுலதான் அவருடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன, நீங்க பெரிய காரியம் தான் பண்ண வேண்டாம். தம்பி கவனிக்கிறீங்களா? நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளே மறைந்திருக்கும்.
நான் உங்களுக்கு சொல்றேன்டா, நீங்க இப்ப சிறுவர்களா இருக்கிறீங்க, நீங்க படிச்சு உங்களுக்குள்ள சயின்டிஸ்ட் இருப்பாங்க, உங்களுக்குள்ள ஊழியக்காரங்க இருப்பாங்க. நீங்க தான் வருங்காலத்துல பெரிய தீர்க்கதரிசியா மாறுவீங்க. நீங்க தான் வருங்காலத்துல இந்த தேசத்துக்கு, இந்த கிராமத்துக்கு பெரிய ஆசீர்வாதமான கதாபாத்திரமா, கவுன்சிலரா அல்லது எம்எல்ஏவா அல்லது நீங்க எம்பியா, நீங்க எது வேணா மாற முடியும். நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கணுமா, நல்ல உத்தியோகத்துக்கு போகணுமா, நீங்க கவர்மெண்ட் ஜாப், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாறணுமா, பிரியமானவர்களை உங்களுக்கு ஒரு நல்ல ஃபார்முலா சொல்லித்தரேன். இந்த பைபிளை படி, டெய்லி படிங்க. கல்லூரிக்கு ஸ்கூலுக்கு தடை இல்லாம போங்க, விருப்பத்தோடு போங்க. கட்சி கொடுக்கறத நீங்க கவனிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ ஞானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். எதுல நீங்க குறைவு இருக்கா அந்த சப்ஜெக்டுக்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். பிரியமானவர்களே, அந்த ஞானம் பரத்திலிருந்து வரும் என்று யாக்கோபு 3:17 சொல்றார். அந்த ஞானம் உங்களுக்கு பரத்திலிருந்து வந்தா உங்களை யாரும் எதிர்பேச முடியாது. டீச்சர்ஸ் கூட உங்கள்கிட்ட குறை கண்டுபிடிக்க நினைச்சா குறை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்று இருப்பீங்க. அவங்க கேள்வி கேட்க முன்னால நீங்க உத்தரவு சொல்லுவீங்க, அதை பதில் சொல்லுவீங்க. ஒரு அல்ஜிப்ரா போட சொன்னாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ஆன்சர் வந்துடும். உண்மை உண்மை பிரியமானவர்களே. ஆனா நீங்க பைபிள் படிக்கணும், ஆண்டவரை தேடணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவரை தேடணும். இதுதான் ஒரு பெரிய காரியமெல்லாம் இல்லை. ஆண்டவர் அப்படி பல பேர் நடத்தியிருக்கிறார், அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான் தாவீதுன்னு ஒருத்தன். அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான் ராஜாவாகணும்னு. அவனை ராஜாவாக்கி அழகு பார்த்த ஆண்டவர். பிரியமானவர்களே, சிறு பிள்ளைங்கள்லாம் நீங்க இப்ப எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்க தேர்வுல பாஸ் பண்ணணும் என்பதற்காக ஐயா இந்த மீட்டிங் நடத்திருக்காங்க. புரியுதா? நீங்க தான் இந்த தேர்வை எதிர்கொள்வதற்கு பயத்தை வெளியே போக்கணும், பலப்படணும், தைரியமா போகணும் என்பதற்காக தான் இந்த மீட்டிங். நீங்க கவனிக்கணும், யார் கவனிப்பா? நான் வந்து சும்மா பேசிட்டு போறதுக்கா? அப்ப உங்களுக்கு இது என்ன இருக்கணும்? நமக்காக நடத்தப்படுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். விளையாடுறதுக்கு வரல, கவனிக்கணும். என்ன செய்யணும்? கவனிக்கணும். என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க கவனிச்சீங்கன்னா, இங்க கவனிச்சாதான் நீங்க நாளைக்கு ஸ்கூல்ல போய் கவனிப்பீங்க. 1/2 மணி நேரம் உங்களுக்கு கவனிக்க முடியலன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்கூல்ல நீங்க கவனிக்கணும். சொல்லி கொடுக்கும்போது நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க கீழ்படிங்கன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, உங்களுக்கு அது தெரியாது. அதனால சொன்ன ஆண்டவர் கீழ்படிஞ்சா ஆசீர்வாதம் தருவார். ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, சொல்லி கொடுக்கும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க அந்த ஆசிரியருக்கு கீழ்படுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார். அப்போ நம்ம கவனிக்கிறது இல்லை. சில பிள்ளைங்க தெனாவட்டா இருப்பாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா கேள்விக்குறியா மாறிடும். நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா கீழ்படுதலுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, எங்கேயாவது போய் வேலை பார்த்தா உங்க அப்பா அம்மாலாம் வேலைக்கு போவாங்க, தொழில் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க. தொழில் பண்ணா வேலை பார்த்தா அதுக்கு ஒரு வருமானம் வராதா? தம்பிமா சொல்லுங்க. எல்லாருக்கும் வேலை செஞ்சா ஒரு வருமானம், ஒரு சம்பளம், இல்லைன்னா கூலி, அப்படி ஏதாவது ஒன்று என்ன செய்யும்? கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் தானே, தொழில் பண்ணா லாபம் கிடைக்கும். அதே போலதான் இங்க சொல்ல போற வார்த்தை. இங்க பசங்க பீடத்துல நின்று ஆண்டோடைய வார்த்தையை சொல்றாங்க இல்லையா, அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, கேட்டீங்கன்னா, நீங்க கீழ்படுவீங்கன்னு சொல்லி உங்க பேர்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எழுதிடுவார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியில யாராலும் கொடுக்க முடியாது. ஆகவே தான் சொல்றோம், சர்ச்சைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க கவனிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் என்னது? சாபம். ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் என்னது? சாபம். அப்போ நீங்க ரெண்டு சம்பாதிக்க முடியும். ஒண்ணு சாபத்தை சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க ஆலயத்துக்கு வரணும். நீங்க தான் வருங்காலத்துல இந்த ஆலயத்துக்கு தூண்கள். இந்த ஆலயத்துக்கு, இந்த கிராமத்துக்கு நீங்க தான் ஆசீர்வாதமான கதாபாத்திரங்கள். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் தேசத்தையே கலக்குவார். அப்போ நீங்க விளையாடலாமா? கேட்கறதே இல்லை. விளையாடலாமா? விளையாடக்கூடாது. உங்களுக்காக தான் நான் நின்று பேசிட்டு இருக்கேன். நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? போரூர்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க? உங்க தெருக்காரங்க, உங்க வீட்டுக்காரங்க, உங்க சொந்தக்காரங்களா நீங்க நாளைக்கு பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம். என்ன கவனிங்கன்னு கர்த்தர் என்ன செய்யறாரா?
ஞானத்தை கவனிச்சா நீங்க சொல்ல முடியும். நீங்க கவனிக்கல, நீங்க அங்கேயும் இங்கேயும் பாத்துறீங்க. என்ன பாருங்கிற உங்க போக்கஸ் என் மேல இருக்கட்டும். இது வார்த்தைமா, இது விதை. இதை நான் உங்களுக்கு விதைக்கிறேன். இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருதயத்துல இருக்கும். ஆகினால்தான் இதை நீங்க கவனமா கேளுங்க. வார்த்தைனா வெறும் வார்த்தை இல்லை. வெறும் வார்த்தைகளுக்கே இங்க பவர் இருக்குன்னு உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க. நான் இப்ப உங்க கூட பிரசங்கிச்சுட்டு இருக்கிற வார்த்தை தேவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அது தேவனுடைய வார்த்தை. நான் விதைக்கிறதுக்கு அங்கிருந்து இங்க வந்திருக்கிறேன். நான் ஒரு விவசாயி மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க இருதயத்துல இந்த வார்த்தையை போடுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நீங்க நம்பணும். இந்த ஆண்டவரை நீங்க நம்புனா உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறும், பிரகாசமா மாறும். நீங்க கவலைப்படாம இருக்கலாம், தைரியமா இருக்கலாம், பயப்படாம போகலாம். எந்த தேர்வுனாலும், எந்த ஸ்கூல்னாலும், எந்த டீச்சர்னாலும், எவ்வளவு கண்டிப்பா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்களா இருக்கிறதுனால மனுஷனுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லை. ஆனா கீழ்ப்படியணும், ஒழுங்குக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்காரு இல்லையா? நீங்க அதுங்க வரதான் உங்களுக்கு அந்த ஒழுங்கை பற்றிய காரியங்களை கற்று தருவாங்க, சொல்லி தருவாங்க. நீங்க அதை கேட்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். வேதம் சொல்லு. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அந்த வேதத்துல ஒரு தம்பி இருந்தான், யாக்கோபுன்னு ஒருத்தன். அவன் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தான்னு வேதம் சொல்லுது. அப்படி அவன் கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால அவனுடைய வாழ்வு செழிப்பாய் இருந்தது. தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் அவனுக்கு உதவி செய்தார். தேவன் அவனை நடத்தினார். பிரியமானவர்களே, அதே போலதான் உங்களையும் கூட ஆண்டவர் நடத்துவார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்க வீட்டை கஷ்டமா இருக்கு, எங்க வீட்டுல வருமானம் இல்லை, எங்க அப்பா வர கூலி வேலைக்கு போறாங்க, அது சின்ன வியாபாரம் பண்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா நான் தம்பிமாருக்கு சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நம்புனீங்கன்னா இந்த இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஆனா நீங்க முதல்ல நம்பணும். நீங்க முதல்ல என்ன செய்யணும்? நம்பணும். நான் இந்த படிக்கிற விஷயத்துல, நீங்க ஸ்கூலுக்கு போகிற வருகிற விஷயத்துல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க அதை பார்க்க முடியும். அதை நீங்க விரும்பணும். ஆண்டவருக்கு உதவி செய்வார் சொல்றாங்களா, நான் கேட்கிறேன்னு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வீட்டுல சண்டை போடக்கூடாது, வீட்டுல அடம்பிடிக்க கூடாது. வீட்டுல போய் நீங்க உங்க பலத்தை, உங்க கோபத்தெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. உங்களுக்கு என்ன நீட் இருந்தாலும், என்ன தேவை இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோடு ஆண்டவரத்துல வாங்க. காலையில எழுச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இது தேவைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தருவார். எப்படி தருவார் நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. எப்படினாலும் கொடுக்க முடியும். அதான் நம்ம ஆண்டவர். உங்களை ரொம்ப திட்டுட்டே இருக்கிற ஆசிரியரே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். உங்களை ரொம்ப திட்டுட்டே இருப்பாங்க உங்க சித்தப்பா பெரியப்பான்னு. உங்களுக்கு பிடிச்சி சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களே உன்னை கூப்பிட்டு பரீட்சைக்கு ஏதாவது உனக்கு தேவைப்படுதா, ஜாமெட்ரி பாக்ஸ் வேணுமா, உனக்கு பேக் வேணுமா, வா பெரியப்பா வாங்கி தரேன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு என்ன செஞ்சிருவாங்க. அங்க நீங்க பெரியப்பாட்ட போய் கேட்காதீங்க. யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏசப்பாட்ட கேட்கணும். வேதம் அப்படின்னு சொல்லி என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் சொன்னவர் யார் தெரியுமா? பெரிய ஆண்டவர். அவங்க பண்ணாங்கள, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குன பெரிய சாமி அவரு. அவரால் ஆகாத காரியம் அல்லது முடியாத காரியம், செய்ய முடியாதுங்கிற காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க கேட்கணும். நீங்க யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தான் கேட்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு இப்ப பசி எடுக்குது. எனக்காக என் பையன் சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறைஞ்சிருமா? புரியுதா? உங்களுக்கு பசி எடுக்கும்போது உங்க அம்மா அப்பா சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருமா? நிறைய. நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். என்ன கேட்கணும்? அவர் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தருவார். அந்த ஞானம் எதிர் பேச முடியாத அளவுக்கு, யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஞானம் இருக்கும். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் நீங்க கேட்டீங்கன்னா அவர் ஞானத்தை தான் நீங்க கேட்குறீங்க. அவர் சொல்றாரு, நானே உங்க கூட வந்து இருப்பேனுங்க. புரியுதா? கொரிந்தியர்ல வசனம் சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று வேதம் சொல்லுது. அப்படியானா நீங்க கேட்கறது என்னவோ கவனிக்கிறீங்களா? ஞானத்தை தான் கேட்குறீங்க. அவரே ஞானமா உங்க கூட வந்து இருப்பார். அவரே வந்து உங்க கூட இருப்பார். நீங்க நம்புறீங்களா? அப்படி அவர் சொல்லி இருக்கிறார். நான் உங்க கூட வந்து இருப்பேன், நீ பயப்படாத, நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்படி வாக்கு பண்ணுவாங்களா? அப்படி நடத்துவாங்களான்னா அப்படி வாக்கு பண்ணி இந்த பூமியில நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல நானும் ஒரு சாட்சி. அதுல விசேஷமான சாட்சி தாவீது. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க.
1 சாமுவேல் 18:14. பாருங்க, தாவீதுன்னு ஒருத்தன் ஆண்டவருடைய பேச்சை கேட்டான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தான். அதனால சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். பிரியமான குழந்தைகளே, பிள்ளைகளே, நீங்க விரும்பினீங்கன்னா அந்த ஆண்டவர் உங்க கூட வந்து என்ன செய்வாரா? இருப்பாரா? அந்த ஆண்டவர், நீங்க ஞானத்தை தான் கேட்பீங்க, ஞானத்தை கேட்டாலே அவர் உங்க கூட வந்து இருப்பார். கவனிக்கிறீங்களா? அவர் உங்க கூட வந்து இருந்தா உங்களுக்கு சொல்லுவாங்க எது தப்பு, எது சரி, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு கற்று தருவார். உங்கள்கிட்ட இருக்கிற தீமையான காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது, கோபப்படுறது, வீட்டுக்கு லேட்டாக போகிறது, இப்படிப்பட்ட துர்க்கிரியை எல்லாம் ஆண்டவர் உங்க கூட வந்து இருந்தாரானா உங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் தப்பு பண்ணும்போது இதை செய்யக்கூடாது, அவனை அடிக்கக்கூடாது, அவனை விளையாடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் நடக்கக்கூடாது, நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் உங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது இல்லை, சில காரியங்கள் தப்புன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் அதை கவனித்து கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார். உங்கள் அப்பா மூலமாக, உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக, உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற உங்கள் நண்பர்கள் டீச்சர்ஸ் மூலமாக உங்க கூட பேசுவார். நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா ஆண்டவர் தொடர்ந்தேச்சே உங்கள் கூட இருந்து, ஆண்டவர் ஒரு மனுஷன் கூட இருந்தால் அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களை வாழ்ந்து பார்த்தவங்க எல்லாம் இனிமேல் உங்களை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த பையன் இப்போ முன்ன மாதிரி கிடையாது, இப்ப நல்ல அறிவுள்ளவனா இருக்கிறான், நல்லா படிக்கிறான், இப்ப நல்லா மார்க் வாங்குறான். வெளிச்சத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க, பார்க்கும்போது சொல்லுவாங்க இவனுடைய வாழ்க்கை இயேசுவிட்ட போனதுக்கு அப்புறம் மாறியது. நீங்க வாரம் வாரம் வரலாம் சர்ச்சைக்கு, ஒரு சிலர் வராம இருக்கலாம், ஆனா நீங்க வாங்க, நீங்க வந்து பாருங்க, இந்த இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. இந்த இயேசுவை என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளணும். அவர் வாசல்ல நின்று கதவை தட்டுறாங்கிறாரு 3:17 வெளிப்படுத்தல. ஆமா, அவர் விருப்பத்தோடு தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க இந்த விளையாண்டுக்கிட்டு நீங்க இப்படி விருப்பம் இல்லாம நீங்க ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வராங்க, இல்ல நீங்க ஒரு விருந்தாள் வீட்டுக்கு போறீங்க, அங்க உங்களை வந்து வாங்கன்னு கூட கேட்கணும்னா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்குங்களா? நம்மளை கண்டுக்கிடாம போயிட்டா. ஒரு உதாரணத்துக்கு, கல்யாணத்துக்கு நீங்க போறீங்க குடும்பமா, உங்களுக்கு பின்னால வர்றவங்கள வாங்க வாங்க வாங்கன்னு வந்து கூப்பிடுறாங்க, முன்னால நீங்க நிக்கிறீங்க, உங்களை கண்டுக்கவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? பாருங்களேன், நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறிய, எப்படி இருக்கும்? நான் உங்களை உங்களுடைய கவனம் எனக்கு உடனுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் மட்டும் சொல்றேன். எப்படி இருக்கும்? அப்படிதான் ஆண்டவரும். அவர் வாராரு, அவர் நல்ல தேவன், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு இப்போ அதெல்லாம் சத்தியம் புரியாது, ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்றோம், உதவி செய்வோம். என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் தருவன் அவரு. நீங்க பேராசை, அதான் சொல்லிட்டோம் இல்லையா, தேவையானதை நீங்க கேட்கும்போது அது உங்களுக்கு கொடுக்குற வயசுல கண்டிப்பா கொடுத்துரு. சின்ன பையன் கையில எனக்கு ஒரு பெரிய இவ்வளவு நீள கத்தி வேணும்னு கேட்டா கொடுப்பாங்களா? கண்ணு வேணும்னு கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது ஆயுதம் ஆயிடும். அது என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா அவனுக்கு தேவை, எனக்கு பசிக்குப்பான்னு கேட்டா என்ன செஞ்சிருவாங்க? யார் வேணாலும் எதாவது வாங்கி தேவையை அறிந்து தேவன் தருவார். பிரியமானவர்களே, எதை வேணாலும் கேட்கலான்னு நீங்க என்ன செய்யாதீங்க. உங்க பேராசையை என்ன செய்யக்கூடாது. அந்த விபச்சாரிகள் ஆரம்பிக்கும். யாக்கோபு 4:4 இப்போ அதை எடுக்க முடியாது நம்ம. நான் உங்களுக்கு சொல்றேன், பேராசையை நம்ம கேட்கக்கூடாது, ஆனா தேவையானதை கேட்கலாம். தேவையானதா நிச்சயமாய் தருவார் இந்த ஆண்டவர். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் செய்தி முடிக்கலாம்னு இருக்கேன். ஒரு ஊர்ல, நல்லா கவனிங்க, ஒரு சம்பவம் தான் உங்களுக்கு நல்லா பிரயோஜனமா இருக்கும். சின்ன பிள்ளைங்கலாம் நல்லா கவனிங்க. ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்திருக்காங்க. அந்த அப்பா அம்மா வந்து விவசாயம் தான் பார்த்துருக்காங்க. கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அந்த அப்பா அம்மா படிப்பறிவு கிடையாது. அந்த அப்பா அம்மாவுக்கு புக்கை பற்றி, ஸ்கூலை பற்றி எந்த நாலேஜுமே கிடையாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த பையன் 9 மணிக்கு ஸ்கூல்னா 8:45 ரெடி ஆகி 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவான். நீங்களாம் கரெக்டாக ஸ்கூலுக்கு போவீங்களா? இல்லை நிறைய முறை லேட்டாக போய் நாங்கள் படிக்கிற காலத்துல அடி வாங்குவாங்க பசங்க. கரெக்ட் எடுத்து கிடைச்ச மாட்டாங்க, வர மாட்டாங்க. இந்த பையன் கரெக்ட் எடுத்துட்டு போயிடுவானா. கவனிங்க, ரொம்ப நேர்த்தியாக ட்ரெஸ் உடுத்திருப்பானா, நல்லா படிப்பானா. அப்பா அம்மாவுக்கும் படிப்பு கிடையாது, சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த தம்பி என்ன செய்வானா, ரொம்ப அருமையாக படிப்பானா.
முதல் மார்க் எடுப்பானா, டெய்லி ஹோம்ஒர்க்கை டெய்லி முடிச்சிருவானா, அன்னைக்கு நடத்தின பாடத்தை அன்னைக்கே படிச்சிருவானா. நல்ல கவனிங்க, இப்பேற்பட்ட நல்ல பையன், கிளாஸ்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க், அந்த மாதிரி நல்ல பையன். அவன் ஸ்கூலுக்கு கண்டினியூவா தொடர்ந்தேச்சே போயிட்டே இருந்தவன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலை. என்ன இவன் ஸ்கூலுக்கு போகலன்னு அவன் அப்பா அம்மா ஏதோ உடம்பு சரியில்லை போல் தெரியுது, பையனுக்கு உடம்பு சரியில்லை போல் தெரியுது, இல்லைன்னா அவனுக்கு ஸ்கூல் லீவாக இருக்கும்னு நினச்சிட்டு அவன்கிட்ட என்ன செய்யலை, கேட்கல. அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவன் வீட்டில் இருக்கிறான். மறுநாள் இதே மாதிரி அவன் ஸ்கூலுக்கு போவான். இருந்தாலும் கிளம்பிடுவான் தானே, திங்கக்கிழமையும் போல, என்னடா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கும் இவன் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் போகாமல் இருக்கிறானே, ஒருவேளை அவனுக்கு உடம்பு சரியில்லையோன்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்கல, அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. 3வது நாளும் போகலை. என்னப்பா இவன் 3வது நாள் போகாம இருக்கானா, இவன் இப்படி இருக்க மாட்டானா, சரி பார்ப்போம் நாளைக்காவது போறானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா காத்திருக்காங்க. 4வது நாளும் போல, இப்படியே 5வது நாளும் போகல, 6வது நாளும் போல, 7 நாள் அவன் போகல. 6 நாள் போகல, 7வது நாள் லீவ் வந்துச்சு. அப்போ அவங்க அப்பா கேட்டாங்களா, எப்போ நீ நல்லா படிப்பியே, ஸ்கூலுக்கு ஆர்வமா போவியே, நீ டெய்லி ஸ்கூலுக்கு தவறாம பெறுவியே, நீ இப்போ ஏன் ஸ்கூலுக்கு போகல, எதுக்காக நீ ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருக்க அப்படின்னு கேட்டாங்களா. பண்ணி அவன் சொன்னானா, அப்போ நான் நல்லா படிப்பேன், நான் கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு போயிருவேன், ஸ்கூல் ஆரம்பிக்க முன்னாடி நான் ஸ்கூல்ல தான் இருப்பேன், ஆனா நான் இப்போ ஸ்கூலுக்கு ஏன் போகல அப்படின்னா, எனக்கு நான் ஸ்கூலுக்கு போற பாதையில அந்த 4 முக்கு சந்தில ஒரு ரவுடி பையன் இருக்கிறான். யார் இருக்கிறா? பெரிய சண்டியன்வாங்க எங்க ஊர்ல. ரவுடி பையன் இருக்கிறான், அவன் என்ன எதுக்குன்னே தெரியல, என்னை கூப்பிட்டு அடிக்கிறான்ப்பா, என்ன அடிக்கிறான்ப்பா, அதனால நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ என் அப்பா சொன்னாரான், அப்பா நீ அன்னைக்கே ஏன்டா சொல்லியிருக்க கூடாதா, நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா அப்பா வந்து உன் கூட முன்னால வருவேன், நான் உன் முன்னால போவேன், நீ என் பின்னால வந்திருக்கலாம். அந்த ரவுடியா இருக்கட்டும், அந்த சண்டியனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், என் பிள்ளை மேல நான் இருக்கும்போது கைய வச்சிருவானா அப்படின்னு சொன்னாரான். அப்போ சொல்லுவானா, அப்போ நாளைக்கு நான் வரேன்ப்பா, நம்ம போவோம்ப்பா, நீங்க முன்னால போங்கப்பா, நான் உங்க பின்னாலே வர்றப்பா. நானா அதே மாதிரி தான் காலைல எழுந்திரிச்சானா, குளிச்சானா, கிளம்புனானா, ரொம்ப உற்சாகமா ட்ரெஸ்ஸை போட்டானா, ஷூ மாட்டானா, சாக்ஸ் மாட்டானா, கை கட்டானா, சாப்பாடு எடுத்தான், பேக் எடுத்தான், எப்பா நீங்க முன்னால போங்கப்பான்னு சொன்னானா. அவங்க அப்பா அப்படியே முன்னால நடந்து போனாரான். அப்பா முன்னால நடந்து போக பின்னால பையன் நடந்து அப்படியே போனானா. எப்ப அப்படியே நேரம் போங்கப்பா, அப்பா வலது பக்கம் திரும்புங்கப்பா, அப்பா இடது பக்கம் திரும்புங்கப்பா, அப்பா அந்த பாருங்கப்பா அந்த 4 முக்கு சந்தி வந்துட்டுப்பா, எப்ப அந்த ரவுடி உட்கார்ந்துட்டாப்பா. நானா இவன் சொன்ன உடனே அவன் அப்பாட்ட இவன் சொன்ன உடனே ரவுடிக்கிற சத்தம் என்ன செய்யிட்டு கேட்டுட்டு அவன் அப்பாவை பார்த்த உடனே அள்ளி அடிச்சு ஓடிட்டானா. பிரியமானவர்களே, அவனை அடிக்கவே இல்லை, அவனை தொந்தரவு பண்ணவே இல்லை. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தைரியமா இருங்க, என் சமூகம் உமக்கு முன்பாக போகும், நான் உங்க கூட இருப்பேன், நான் உனக்கு முன்னால இருப்பேன், நான் உங்க கூடவே. 34:10 வாசிங்க, 33:14 யாத்திராகமம். அதற்காக எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. இதுவரைக்கும் நீங்க படிக்கலனாலும், இதுவரைக்கும் நீங்க சரியா கிளாஸ்க்கு போகலனாலும், இதுவரைக்கும் நீங்க கல்லூரி வாழ்க்கையிலயோ ஸ்கூல்லையோ தவறு பண்ணியிருந்தா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ பயப்படாத. இந்த முறை தேர்வுல நீங்க பாஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. அடுத்த முறை ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது நீங்க என்ன செய்யணும், சரியான நேரத்துக்கு ஆண்டவர் உங்க கூட இருந்தா நீங்க அவர் ஒழுங்கான தேவன். அவர் எப்படி ஒழுங்கு எதிர்பார்ப்பார். ஆனால் சரியான நேரத்துக்கு நீங்க என்ன செய்யணும், போகணும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சிடணும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் போது நல்லா கவனிச்சிருங்க. அப்புறம் ஹோம்ஒர்க்கை கரெக்டாக நடத்திடுங்க. நீங்க எல்லாவற்றையும் செய்யுங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை தருவார். எல்லாரும் கடைகளை தொட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் நாம மகிமைப்படுறோம்.